பாத்தீங்கன்னா இந்த லவ்வா இருக்கும். அதுல வந்து எப்படி மூவ் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லவ்வால தான் அவர் மூவ் ஆகுறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த ஞானம் அப்படிங்கிறதுனாலதான் லவ்னு என்னது, இந்த மனசு தானே. அந்த மனசுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஞானமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னங்கிறத பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்து முனிவர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த முனிவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. பட் ஆனா அதே இடத்துல அந்த மனசுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படுத்தி இங்க இருந்து எங்கெங்கயோ பக்கத்து யூனிவர்ஸுக்குலாம் போயிட்டு வர மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு தர்மர் அப்படிங்கிற ஒரு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் போயிட்டு வர மாதிரிலாம் அந்த கதைகள்லாம் இருக்கும். இது வந்து கதைகள் இதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா இஷ்டம். அப்பமா நீங்க அடிக்க மாட்டீங்க. நீங்க வீட்டுல வந்து யோசிப்பீங்க பாத்தீங்களா, உங்களை அடிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அடிக்கும் போது என்னென்ன செல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த செல்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த மனசுல நினைக்கதான் செய்றீங்க. பட் ஆனா அதெல்லாம் இந்த செல்ஸ் எல்லாம் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல. அந்த நினைச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்டுக்கு போய் அந்த 5th டைமென்ஷன்ல போய் அங்க கூட நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம அவனை அடிச்சு கூட செஞ்சிருக்கலாம். அதனால கூட அந்த செல்ஸ் எல்லாம் எப்போ ரியாக்ட் பண்ணும். அந்த ஃபீலிங்ஸை மட்டும் உணர முடியுமே தவிர அந்த டைரக்ஷன்ல போய் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒருவேளை நடந்திருக்க கூட செய்யலாம் அந்த டைரக்ஷன்ல. அதுக்கு சாட்சி என்னங்கிறத பாத்தீங்கன்னா அங்க உடம்புல பண்ற ரியாக்ஷன்ஸ் தான். இது கூட 5th டைமென்ஷனா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் ஆனா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலாவோ சயின்டிபிக்கலாவோ வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம சின்ன வயசுல நினைச்சோம்ல அந்த மாதிரி விஷயமா இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கிற விஷயம் எல்லா 100% வந்து பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. 100% உண்மையா இருக்கும் சொல்ல முடியாது. சயின்டிபிக்கலி வந்து ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது வந்து பொய் தான். சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதான் உண்மை. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுல தோணிருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். உங்களுக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி விஷயம்லாம் தோணிருக்கும்ல, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதையே நான் வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி விஷயங்களை வீக்லி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.